இராமாயணத்தில் சபரி 4ஆம் பகுதி. வெகு அருகில் சமீபித்த காலடி ஓசை சட்டென்று நின்று போனது. ஏன், என்ன ஆயிற்று? ஆவல் உந்தப்பட்டவளாய் அவள் மரக்கிளையிலிருந்து எம்பி பார்த்தாள். சரியாக தான் சுத்தம் செய்த இடத்தருகே வந்ததும் அத்தனை பேரும் நின்று விட்டது தெரிந்தது. அவர்கள் முகத்தில் தென்பட்ட வியப்பை அவளால் நன்கு காண முடிந்தது. சீடர்களே, ஒரே நாளில் இந்த இடத்தை இவ்வளவு அழகாக துப்புரவு செய்தது யார்? சிறுவர்களை கண்டு ஜடாமுடியோடு காணப்பட்ட பெரியவர் வினவியது அவள் செவியில் விழுந்தது. அந்த பெரியவரால் சீடர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த சிறுவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். தெரியவில்லை குருவே, ஒரே குரலில் ஒருமித்து கூறினார்கள். இந்த நல்ல காரியத்தை யார் செய்ததென்று தெரியவில்லையே. அந்த பெரியவராகிய குரு வியந்து கொண்டே தடாகத்தை நோக்கி நடந்தார். சீடர்களும் பின்தொடர்ந்தனர். அவர்கள் அனைவரும் திரும்பி சென்றதும் அவள் நாளைய தினம் அந்த இடத்தை இன்னமும் மேம்படுத்துவதை குறித்து தீவிரமாக சிந்திக்கலானாள். அந்தி சாய்வதற்குள் அந்த இடத்தை மட்டுமல்லாது தடாகம் வரையிலும் குரு நடந்து செல்கின்ற மொத்த பாதையையுமே சுத்தம் செய்து முடித்தாள். அடுத்த நாள் தடாகைக்கு வருகை தந்த குரு அசந்தே போனார். அவர் சீடர்களிடம் ஏதோ மிக மெதுவாக கூறுவது தெரிந்ததே தவிர அது என்னவென்று அவள் செவிகளுக்கு எட்டவில்லை. காற்று வீசியதில் மரத்திலிருந்து விழுந்த இலைகள் குரு நடந்து வருகின்ற பாதையெங்கும் விழுந்து கிடந்ததை கண்டு அவள் இன்றும் அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அந்தி சாயும் நேரம் தனது இருப்பிடமாகிய மரக்கிளைகளுக்கு போக எத்தனித்து திரும்பியவளை ஒரு பெரிய குரல் தடுத்து நிறுத்தியது. ஏ பொன்னே, யார் நீ? இந்த இடத்தை 2 நாளாக நீதான் சுத்தம் செய்து வைக்கிறாயா? எதிர்பார்க்காத நேரத்தில் ஆள் அரவமற்ற அந்த இடத்தில் வந்த குரலை செவிமடுத்து அவள் ஆதியோடு அந்தமாய் நடுங்கி போய் திரும்பினாள். அச்சத்தில் நாக்கு மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது. அவர்களுக்கு பதில் கூறுவதற்குள் நாக்கு குளறியது. ஆமாம், நான் தான் சுத்தம் செய்தேன், ஒரு வழியாக கூறி முடித்தாள். நீ இப்பொழுதே எங்களுடன் வா, எங்கள் குருநாதர் உன்னை காண வேண்டும் என்கிறார். கூறிக்கொண்டே அந்த சிறுவர்கள் முன்னே நடக்க இவள் தயங்கி தயங்கி அவர்கள் பின்னே சென்றாள். அந்த சிறுவர்கள் அழைத்து சென்ற இடம் மிக அழகாக இருந்தது. சுற்றிலும் மலர் கொடிகளும் செடிகளும் சூழ்ந்திருக்க நடுவில் அந்த பெரிய குடில் வெகு அழகாக இருந்தது. அவர்களது குடிலுக்கும் நந்தவனத்திற்குமாக சேர்த்து சிறு சிறு செடிகளையே வேலியாக கட்டி வைத்திருந்தார்கள். குடிலின் முகப்பிலிருந்து குடிலுக்குள் செல்லும் வழி மிகவும் மெத்தென்று சிறு புற்களை கொண்டு பராமரிக்கப்பட்டிருந்தது. குடிலின் வாயிலில் மிகப்பெரிய தீவெட்டிகள் ஏற்றி வைக்கப்பட்டு வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அவளை வாயிலேயே நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்ற சிறுவர்கள் அவர்களின் குருவோடு வெளியே வந்தனர். குருவின் தீக்ஷண்யமான பார்வை இவளை ஏதோ செய்தது. தலையை தாழ்த்தி கொண்டாள். இருகரம் குவித்து அவரை வணங்க வேண்டும் என்பது கூட அறியாதவளாய் நின்றிருந்தவளை குருவின் குரல் கலைத்தது. பெண்ணே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? எதற்காக 2 தினங்களாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? வினாக்கள் குருவிடமிருந்து அவளை நோக்கி தொடுக்கப்பட்டன. குருவின் குரலில் இருந்த அந்த கனிவு அவளை வாய் திறக்க வைத்தது. 4ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.